சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சட்டுன்னு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, தாராவும் சங்கரமணி சிரிச்ச முகமா வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோடா அவனுக்கு பணத்தை கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இனிமேட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார் டிரைவர் வந்து பின்னாடி இது மாதிரி 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்துடுறாங்க நம்ம சங்கரபாணியும் தாராவும். அச்சச்சோ! சூர்யாவும் இன்னொருத்தரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நல்ல வேளை சிஸ்டர் காரை விட்டு இறங்கல. நம்ம நிலைமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் ஓட்டுங்க, சீக்கிரம் ஓட்டுங்கன்னு தாராவும் சங்கரபாணியும் டிரைவர் வந்து சொன்னனால, அவர் சட்டு சட்டுன்னு வந்து போய் ஒரு முத்து சந்தில வந்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல காரை. ஒரு பக்கம் வந்து சூர்யா வந்துகிட்டு இருந்த பைக் வந்து ஒரு 10 அடி சந்துக்கு முன்னாடி ஆஃப் ஆயிடுது. அந்த இடத்துல அந்த 10 அடி சந்துக்கு லெஃப்ட்ல தான் வந்து கார் வந்து முத்துச்சந்தில வந்து நிற்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வேக வேகமா வந்து போறாங்க. நம்ம தாராவும் சங்கரபாணியும் இங்கேருந்து இருந்தா மாட்டிப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒரு சந்து இருக்கு அந்த கார் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில. அங்க வந்து பேரலு அது இதுன்னு நெறையா வேஸ்ட்டு திங்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. சூர்யா வந்து வேக வேகமா அந்த சந்த வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கார் அங்க நிற்கிறத வந்து தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் வண்டிய வந்து லாக் பண்ணிட்டு வாங்க. கார் இங்க தான் நிக்குதுன்னோன, வண்டிய லாக் பண்ணிட்டு வேக வேகமா ஓடி வந்து புடிக்கிறாங்க அந்த டிரைவர. எங்கேய்யா வந்து போனீங்க? என்னய்யா வண்டிய நிப்பாட்ட மாட்டியா? உன் கார்ல வந்தது யாரு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து கேட்குறாங்க. சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? இங்க தான் இறங்குனாங்க. எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க அந்த இடத்துல. மரியாதையா சொல்லு. உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் ஒரு டிரைவர். எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் வந்து கார் ஏஜென்சில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாதாரண டிரைவர். எனக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டிரைவர் உன்னோட அட்ரஸ் குடியான்னு சொல்லி அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலையும் வந்து வாங்கிக்கிறாங்க. சுற்றி அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வந்து எங்கே ஒளிஞ்சிருக்காங்களான்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் தடுமாற்றத்தோடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இன்ஸ்பெக்டரும் ஒரு பக்கம் சூர்யா. சூர்யா வந்து பழைய பேரல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னல, அதுக்கு பின்னாடி தான் வந்து தாராவும் சங்கரமணியும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து அரைகுறையாக வந்து தேடினதுனால சரி வாங்க சூர்யா போகலாம், இந்த பக்கம் யாரும் இல்லை இந்த பக்கம் யாரும் இல்லைன்னு சொன்னனால அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. சங்கரபாணி வா நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம், இங்கேயே இருந்தால் நமக்கு பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. ஒரு ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாணியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து சங்கரபாணி ஏறி உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தாரா வந்து ஏறிக்கிட்டு இருக்க அப்படியே உட்காந்துடுறாங்க. புடவை கலர் வந்து வெளியில தெரியிற அளவுக்கு, காத்துல வந்து புடவை வந்து வெளியில வந்து பறந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம தாரா வந்து சரியா வந்து கவனிக்கல போல இருக்கு. ஒரு பக்கம் சூர்யாவும் அந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்துடுறாங்க புடவையோட கலரு. பார்த்தீங்களா, இந்த ஆட்டோல தான் அவங்க ஏறி தப்பிச்சு போறாங்க. நம்மளால பிடிக்க முடியாம போயிடுச்சேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சிஸ்டர் புடவ பாருங்க வெளியில பறக்குது. ஒரு வேளை சூர்யா பார்த்துருந்தா என்ன பண்றது? கண்டிப்பா பார்த்துருப்பான் சூர்யா. அதுல எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லைங்கிற மாரி அந்த இடத்துல வந்து தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வேக வேகமா வரப்ப நீ உன்னோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணு. நான் என்னோட காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரிங்க. அது மாரியே பண்ணலான்னு சொல்லிட்டு அதிரடியா வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில வந்து இருக்கு. சாரா வந்து திங்க் பண்றாங்க. சூர்யா வந்து நிச்சயம் வந்து ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்து பண்ணிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி 2 பேரும் சோஃபால வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் எனக்கு என்னமோ பயமா இருக்கு சிஸ்டர். எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ப சங்கரபாணி பரவால்ல. சூர்யா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில வருவான். அவன வந்து சமாளிப்போம். அவன வந்து பாட்டப்பட வைக்காம நார்மலா வந்து கேட்கணும். நீ எதுவும் உளறி வைக்காத அப்படின்னு சொன்னோனே, சரி சிஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து காமெடியா சூர்யா வந்தோனே பேசுறாங்க. நம்ம சங்கரமணி கிட்ட, "சூர்யா, நீ ஏதோ பட்டமா இருக்கிற மாரி தெரியுதேப்பா. என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனைங்கிற மாரி கேட்குறாங்க. சிஸ்டர் உன் மேல அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாவே வச்சிருக்காங்க. அதனால தான் இப்படியெல்லாம் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து மாடிக்கு வந்து போறாங்க. நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ப மாறிக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஏற்காட்ல ஒரு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து அனுப்பிச்சு வச்சவங்கள, இது மாரி பண்ணாங்கல்ல. இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் வந்து இருக்கிற ஒரு நபர் தான். நம்மள வந்து இது மாரி பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. தாரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய போகுது ஹஸ்பண்ட் சார். அது இயற்கையாவே உங்களுக்கு வந்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. மாறி வந்து வெளியில வந்து குடுகுடுன்னு போனதுக்கப்புறம், அம்மா உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது. எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு தேவி அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. அந்த புடவைக்கு பின்னாடி இருக்கிறது யார், என்ன, ஏதுன்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொன்னோனே, பந்த வந்து தட்டி விட்டுறாங்க. அந்த பந்து வந்து குடுகுடுன்னு வந்து கீழ வந்துகிட்டே இருக்கு. என்னது இந்த பந்து இங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சங்கரமணி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சூர்யா ரூம்ல நடந்த விஷயத்தெல்லாம் சங்கரமணி வந்து ஒட்டு கேட்டாங்க. இவனுக்கு பயங்கரமான சந்தேகம் இருக்கு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி பேரதிர்ச்சியா வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து அப்படியே கீழ வந்துகிட்டே இருக்கிற பந்த வந்து கேட்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த பந்து வேற எங்கேயும் போல.
தாரா வந்து அந்த புடவைய கட்டிலுக்கு அடியில தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த பந்து கரெக்ட்டா கட்டிலுக்கு அடியில வந்து போயிடுது. அப்படியே எதார்த்தமா வந்து அந்த பந்த வந்து எடுக்குறாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான், ஏதோ புடவ இருந்துச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது நம்ம தாரா அம்மாவோட புடவ. அத எடுத்து பார்க்குறாங்க. இதே புடவ தான் ஆட்டோலயும் பார்த்தோம். அப்பனா வந்தது தாரா அம்மாவா? இந்த வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இது மாரி பண்றாங்க. அப்பனா கருப்பு உருவத்தோட மனைவி நம்ம தாராவா? இது எப்புட்றா வந்து புதிரான புதிரா இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, கரெக்ட்டா கோஇன்சிடென்ட்டா வந்து, இல்ல இந்த புடவ வந்து வச்சிருக்காங்களா? ஒண்ணும் புரியலையே! எதுக்காக இந்த புடவைய வந்து இங்க வச்சிருக்காங்க? ஒருவேள நம்ம பார்த்தோங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சதுனால தான் தாரா அம்மா இங்க வச்சிருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இது அம்மாகிட்ட அப்படியே டைரக்ட்டாலாம் கேட்க முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டிரைவரோட ஃபோன் நம்பரும், அட்ரஸும் டீட்டெயிலும் வாங்குனாங்கல்ல. முதல்ல வந்து ஃபோன் அடிச்சு கேட்போம்ன்னு சொல்ட்டு, அந்த இடத்துல அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு, கரெக்ட்டா வந்து அவங்க வீட்டு காலிங் பெல்ல வந்து அமுக்குறாங்க. "யாரு நீங்க? என்ன ஏது? நான் உங்கள்ட்ட ஒரு அர்ஜென்ட்டா வந்து பேசணும். ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கேட்டு போலான்னு தான் வந்தேங்கிற" மாரி சூர்யா வந்து பேசுறாங்க. நிச்சயம் வந்து தாரா அம்மா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களா? இல்லையான்னு கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு தாராவோட ஃபோட்டோ வந்து காட்டலாங்கிற மாரி தான் சூர்யா வந்து கிரிஸ்டல் கிளியரா வந்து யோசிச்சுட்டு இருக்க மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து அருமையா முடிச்சிருந்தாங்க. இது பார்ட் 1 எபிசோட்.